ஆத்ம நண்பர்களே வணக்கம். நம்ம உடலோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. நம்ம என்னதான் வாசி யோகம் பண்ணாலும் பிற தியானங்கள் பண்ணாலும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அதுக்கு சில வழிமுறைகளை நான் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு தேக சுத்தின்னு பேர். நம்மளோட தேகத்தை சுத்தப்படுத்துறது. குடலை சுத்தப்படுத்தும் போது அந்த குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள், உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வெளியே போகும்போது, அதாவது ரிமூவல் ஆஃப் டாக்ஸின்னு சொல்லுவோம். இதையெல்லாம் செய்யும்போது நம்ம உடல் கொஞ்சம் சுத்தமாகுது. இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிகமாக இளநீர் குடிக்கணும். எப்போவெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் ஒரு இளநீர் குடிங்க. டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இளநீரை அதிகமாக குடிங்க. ஏன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அட்மிட் ஆகி நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லுவாங்க, இளநீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா உடலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுல இளநீ ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இளநீ அதிகமாக குடிங்க. இது ஒன்று. தேக சுத்தத்துக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா, வெண்பூசணியோட ஜூஸ் குடிக்கிறது. வெண்பூசணியை வாங்கிட்டு வந்து அதனோட தோலை சீவிட்டு உள்ள அறுத்தீங்கன்னா அதனோட கொட்டைகள் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு அது கூட கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப குடிக்கிறதுக்கு கசப்பாக இருந்ததுன்னா தேன் கூட கலக்கிக்கலாம். இதையும் வெண்பூசணி ஜூஸையும் ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாம் நீங்கி உடல் சுத்தமாகும். உங்கள் உடலை ஆரோக்கியமாக நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா தான் எந்த யோகம் அதில் நம்ம சாத்தியப்படுத்த முடியும்.